வெல்கம் டு மை சிவகாசி சமையல் ரெசிபி சேனல். இப்போ நம்ம முட்டை குழம்பு வைக்க போகிறோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற முட்டை குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி? அது என்னமோ நான் வச்சா நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வத்தல், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வறுக்கிறாங்க. இதை தான் அரைச்சி மசாலா போகுது. நம்ம எல்லாருமே பொடி தானே போட்டு வைப்போம். எங்கள் அம்மா மசாலா போட்டு அரைச்சி வைப்பாங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும். கரு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, கரெக்டு தான். அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரம் போடுறாங்க. பெருஞ்சீரம்னா சோம்பு. அதே மாதிரி கொத்தமல்லினா நிறைய பேருக்கு தெரியாது. கொத்தமல்லி விதை இருக்குல்ல, உருண்டை உருண்டையா இருக்கும்ல, அதான் கொத்தமல்லி விதை. நீங்க பட்டு கொத்தமல்லி செடியை போட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே வறுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆற வச்சு அரைக்கணும். சூடோட அரைச்சிங்கன்னா மிக்சி பாலா போயிடும். மிக்சி ஜார்ல சின்ன சீரகம், வெள்ளை பூண்டு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி இல்லை எங்கள் வீட்டில், அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாட்டி இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, அந்த மசால், அந்த வறுத்தோம்ல அதை ஆற வச்சு அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போடுவாங்க. தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு திருப்பி வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி இந்த வறுத்தெல்லாம் அந்த வடை சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி வேற வடை சட்டி இது பாத்திரம்லாம் தேவையில்லை. அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடலை எண்ணெய், எல்லாத்தையும் நல்லெண்ணெய் எதனால ஊற்றிக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயம் நிறையா போடணும். போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினோனையும் தக்காளி 2 போடுறாங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போலாம் தக்காளி மாதிரி இல்லை, நாட்டு தக்காளி தான் நல்லா இருக்கும். இப்போலாம் தக்காளி கைட்டு ப்ரெஸ் பண்ணா கூட அமுங்க மாட்டேங்குது. சரி, வச்சுட்டே இருக்கட்டும், கொஞ்சம் லேட் ஆகும். நெக்ஸ்ட் அவ்வளோதான், மசாலா ஊற்றிட வேண்டியதான். நல்லா வதக்குறாங்க. கரண்டி வச்சு அப்படியே லைட்டா கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, கிண்டி விடுங்க. நிறைய வீடியோஸ்லாம் யூடியூப்ல பார்ப்போம். பார்த்தா சிம்பிளா தெரியுது, ஆனால் அது பின்னாடி எவ்வளோ வேலை இருக்குன்னு இப்போதான் தெரியுது. வதங்கிட்டே இருக்கு. இவ்வளோ நேரம் ஆகுது. நெக்ஸ்ட் என்னது? இந்த குழம்பு நாங்கள் நைட்டுக்கு சேர்த்து வைக்கிறோம். நைட்டுக்கு சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இட்லிக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கறி குழம்பு மாதிரி இருக்கும்.
ட்ரை பண்ணி எவ்வளோ நேரம் வதக்கியிருக்காங்க. வதக்கிட்டு இப்போதான் மசாலாவை ஊற்றுறாங்க. இதுதான் ரொம்ப பிடிக்கும். மிக்சியில் சின்ன சீரகம் மட்டன் சிக்கனை விட பெரிய குழம்புல எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் மஞ்சப்பொடி எல்லாம் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி அந்த பச்சை வடை போகிற மாதிரி தண்ணி நிறைய ஊற்றி கொதிக்க வைக்கணும். அது வந்து கொஞ்சம் வத்தணும். கம்மியானதுக்கு அப்புறம் தான் முட்டையை ஊற்றணும். இப்போயே ஊற்றக்கூடாது. இப்போ ஊற்றினீங்கன்னா கரைஞ்சிடும். மசால் வடையெல்லாம் போகணும். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி ஊற்றி. அப்போதான் அந்த கொத்தமல்லியில் இருக்கிற ஸ்மெல்லு எல்லாம் போகும். பச்சை வடை எங்கள் அம்மா மிக்சியை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க.